ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலியோட அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி என் டேஸ்டியான ஒரு உருளைக்கிழங்கு ரோல் செய்யுന്ന ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காகவே ஒரு 3/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கு. நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் இது. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கு. மிளகு எடுத்திருக்கு, மிளகுத்தூள் ஒரு 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கு. கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கு. உப்பு எடுத்திருக்கு, உப்பு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி போடலாம். அதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் நல்லா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர், அப்புறம் இது பிரெட் கிரம்ஸ், பிரெட் பொடிச்சு எடுத்திருக்கு. இவ்வளவுதான் நமக்கு இந்த ரோல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். உருளைக்கிழங்கு ரோலுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதான். அப்புறம் எண்ணெய் வேணும், எண்ணெயில தான் நம்ம அதை பொரிச்செடுக்க போறேன். உருளைக்கிழங்கு நம்ம தோல் எல்லாமே எடுத்துருச்சு பாருங்க. எடுத்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் செய்து நல்லா உடைச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு கூட இதே மாதிரி உடைச்சு எடுத்துக்கலாம் ஈஸியா. நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு தான், நல்லா ஈஸியா உடைஞ்சு வந்துடும். பாருங்க, சூப்பரா வந்துருச்சு, உடைஞ்சிச்சு எல்லாமே. நல்லா உடைஞ்சாதான் நமக்கு ரோல்ஸ் செய்யாத அந்த ரோல்ஸிന്റെ ஷேப் எடுக்கிறது கரெக்டா இருக்கும். நல்லா வேக வச்சு எடுத்தா போதும். உப்பு போட்டுதான் நான் வேக வச்சிருந்தது. உருளைக்கிழங்கு பாருங்க எல்லாமே நல்லா உடைச்சு எடுத்துட்டோம். அடுத்தது நமக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தல அது போட்டுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியா வெங்காயம் போடக்கூடாது, ஒரு அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். ரொம்ப ஜாஸ்தியா போட்டு அது ரொம்ப கொஞ்சம் தண்ணி ஆயிடும் இது. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருந்தால அது போட்டுக்கலாம். அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டாலும் ஒன்றும் இல்லை, அது நல்லொரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூடவே கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சிருந்தாலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் இது, அது போட்டுக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா மைதா போட்டுக்கலாம். மைதா ஒரு 1/2 கப்பு, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்னாவே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம எடுക്കുന്ന உருளைக்கிழங்குக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருட்களுக்கெல்லாம் வித்தியாசம் வரும். நம்ம கொஞ்சம் கம்மியா எடுத்தா எல்லாம் கம்மியா எடுத்துக்கோங்க, ஜாஸ்தியா எடுத்தா ஜாஸ்தியா எடுத்துக்கோங்க. எல்லா பொருட்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நல்லா இதே மாதிரியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு லாஸ்ட் போடலாம். நம்ம உருளைக்கிழங்குன்னு உப்பு போட்டதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். மிளகுத்தூளும் போடணும். பாருங்க, கொஞ்சம் நல்லா திக்கா இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். நமக்கு இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் மாவு போட்டு கழியும்போது. இல்லை தண்ணியா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் மிளகுத்தூள் எடுத்திருக்கு. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் நிறைய எடுத்திருக்குல்ல, அதனால கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கு. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூனா நம்ம மிளகுத்தூள் போடல, நம்ம காஞ்ச மிளகாய் இல்லை அதொன்னு நசுக்கி போட்டால் போதும். அந்த கொஞ்சம் ஒரு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு கொஞ்சம்
நல்லா அரையாம நம்ம போடுவோம்ல, அந்த அளவுக்கு எடுத்து போட்டா கூட போதும். மிளகுத்தூள் போடல அப்படி இருந்தா. இது நம்ம வேற மசாலா எல்லாம் சேர்த்து ஒன்றும் பண்ணது கிடையாது. வெறும் மிளகுத்தூளும் பாக்கி இது மட்டும்தான். அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சது, அதனால கம்மி தான் போடுறேன். தேவையில்லைன்னா அப்புறம் பார்த்துட்டு போடலாம். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டுக்கு வைக்கணும். அப்படியே மூடி போட்டு அப்புறம் தான் எண்ணெயில் வறுத்து எடுக்க வேண்டியது. நான் கை வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துறேன். நல்லா இது பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் நமக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் எண்ணெயில் போட்டு வறுத்தெடுக்கலாம். மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்ல சூடான பிறகுதான் எண்ணெய் ஊற்றிக்கணும். இது ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நமக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ரொம்ப ஜாஸ்தியா ஊற்றுனது இல்லை. இந்த அளவுக்கு போதும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமா இதுல இருந்து எடுத்துக்கலாம். என்ன ஒரு ஷேப் வேணாலும் பண்ணலாம். நான் இப்ப ஒரு ரோல் ஷேப்ல ஃபர்ஸ்ட் பண்ணி பாக்குறேன், எப்படி வரும்னு பார்க்கலாம். இதுல டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல கிரம்ஸ்ல போட்டு அப்படியே எண்ணெய் சூடாய் நல்ல எண்ணெயில போட்டுக்கலாம். எண்ணெய் நிறைய ஊத்தி கூட நம்ம பண்ணலாம். நான் கொஞ்சம் கம்மியா தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரியே செஞ்சு போட்டுக்கலாம். இது நமக்கு கொஞ்சம் லூஸா இருக்கணும் மாவு அப்படி இருந்தா கொஞ்சம் ரவை கூட அதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கூட நம்ம எடுக்கலாம். கொஞ்சம் லூஸா இருக்கணும் மாவு பிடிக்கிறதுக்கு முடியல அப்படி இருந்தா கொஞ்சம் ரவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுட்டு கூட நம்ம இதே மாதிரி போட்டு எடுக்கலாம். இதே மாதிரியே எல்லாம் நம்ம எந்த ஷேப்பிலும் போடலாம், ரவுண்டிலும் போடலாம். நான் ரவுண்டிலும் கொஞ்சம் செய்யறேன். இதே மாதிரி திக் பண்ணும்போதே அது கொஞ்சம் நல்ல திக்காயிடும், நமக்கு கையில பிடிக்கிற அளவுக்கு. எல்லாமே அதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டதுலாம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகி பாருங்க. இது எண்ணெய் இதுன்னு மேல நின்று செஞ்சாலும் சூப்பரா தான் வரும், நல்லா சூப்பரா இருக்கும். நல்லா வெந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகி பாருங்க. நான் ஃப்ளேம் இப்போ கொஞ்சம் மீடியத்திலும் க்ளோஸிங் கீழே தான் வச்சு பண்ணிட்டு இருக்கு. நம்ம வேற பாத்திரத்துலேயே மாற்றிக்கலாம். இது பாருங்க எல்லாமே நம்ம போட்டு எடுத்தாச்சு.
இது நல்லா வெந்துருச்சு பாருங்க. வேற பாத்திரத்துலக்கு மாத்திக்கலாம். எல்லாரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா சூப்பர் டேஸ்டா இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைகளுக்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும் இது. இங்க உருளைக்கிழங்கு ரோல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரோல் எல்லாம் ஒரு ஷேப்ல தான் இருக்கும். இருந்தாலும் பாக்கிறதுக்கு இப்படி இருந்தாலும் சாப்பிடறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். எல்லாரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.